அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸில் முதல் கேட்டகரி வந்து அப்யூஸ். இது வந்து 3 விதமாக பிரியும். ஃபிசிக்கல், சைக்கலாஜிக்கல், அதுக்கப்புறம் செக்ஷுவல். பிள்ளைகளுக்கு வந்து இது எந்த ரீதியில் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, நம்மளுக்கு சாதாரண விஷயமா இருந்தால் கூட பிள்ளைகளுக்கு அது வந்து ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும். இது மறுபடியும் நடந்ததுன்னா அது வந்து டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் ஆகும். சுலபமாக சொல்லப்போனால் டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ் வந்து விஷம் மாதிரி. திருப்பி நடக்க டோஸ் ஏற விஷம் ஏறும். நம்ம சமுதாயத்தில் என்ன சொல்லுவோம்னா, பிள்ளைகளை அடிக்காமல் திட்டாமல் வளர்த்தா அது வந்து அவங்கள கெடுக்கும், அவங்க வாழ்க்கையை நாசம் ஆக்கும்னு. ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட். நம்ம பிள்ளைகளை திட்டாமல் அடிக்காமல் வளர்த்தாதான் பெட்டர். அதுக்கப்புறம் அது வந்து அவங்க உடம்ப பயாலாஜிக்கலாக, சைக்கலாஜிக்கலாக, செக்ஷுவலாக வளர்ந்ததுக்கப்புறம் அஃபெக்ட் பண்ணாது. திடீர்னு மாற்ற சொன்னால் இது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம எப்படி பெற்றோர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பெற்றோர்கள்ட்டிருந்து தான் நம்ம படிப்போம். அதனால ஒரு சமுதாயமாக எப்படி இப்போ இருக்க பெற்றோர்களை நம்ம சப்போர்ட் பண்ண முடியுன்றதை பற்றி நம்ம பேசணும்.